நான் தாண்டிக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு தான் போறேன். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்களின் குடியிருப்பு. ஸோ இங்க இது ஒண்ணு மட்டும் கிடையாது, நிறைய இருக்கலாம். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, இவ்வளவு வெளிச்சம் தான் உள்ள வரும். ஒரு யானை கூட்டம் வந்திருக்காங்க. என்னது இப்பயே இவ்வளவு இருட்டாயிடுச்சு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியவில்லை guys. அப்படிங்கிற ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் கோச்சிட்டு பழனிக்கு வந்தப்போ இந்த ஊர்ல இருந்து பழனிக்கு தாண்டி குதிச்சாரு. ஊரை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இப்போ யாருமே இல்லை, அதனாலதான் இந்த இவ்வளோ பதட்டம். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சிவராம். நம்ம ஃபர்ஸ்ட் vlog ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ முன்னாடியே சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் கொடைக்கானல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு. ஸோ நான் நம்ம போகிற இடத்த பிட் சர்ப்ரைஸாகவே வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே கிட்ட போக போக நான் சொல்கிறேன், ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் வரும்போது பேசவே முடியல, அவ்வளோ திக்காக இருக்குது இந்த ரம்பிள். அப்படி இருக்கு. ஸோ சேஃப்டிக்கு தான் போட்டிருக்காங்க இந்த நடுவில் இருக்க ரெட்டு. கரெக்டாக இந்த டைம் இந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் லிமிட் கரெக்டாக செட் பண்ணி, ஐ மீன் கரெக்டாக ஸ்பீட் லிமிட்குள்ளே போயிட்டோம்னா நோ ப்ராப்ளம். நம்ம டக்குன்னு இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும்னு போனோம்னா திடீர்னு இது வந்துடுது குறுக்க இந்த கௌசிக் வந்தா. ஸோ எஸ், அஃபிஷியலாக vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்ககிட்ட வந்து காட் ரோடு போனோடனையும் காட்ஸ் ஏற ஆரம்பித்தோடனே நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலி நம்ம காட் ரோடை ரீச் பண்ணிட்டோம். நான் தாண்டிக்குடி அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறேன். எனக்கும் தாண்டிக்குடிக்கு என்ன பர்சனல் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு முருகன் டெம்பிள் இருக்கு. அந்த கோவில்ல இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்ததுதான். எனக்கு பர்சனலாக முருகன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் தாண்டிக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே அந்த டேம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த அளவு ஆங்கிள் எனக்கு கேப்சர் பண்ணதான் தெரில. நான் நிப்பாட்டி கூட காட்டுறேன். என்ன தெரிகிறது? இங்கேருந்து சுத்தமாக தெரில கைஸ், மரமாக இருக்குது. ஆக்சுவலி இது வியூ பாயிண்ட்டே இருக்கும், நான் காட்டுறேன். இந்த டேம் பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சளாறு டேம். ஸோ நம்ம இப்போ கோடை வத்தலக்குண்டு ரோட்லேருந்து ரைட் எடுத்து வர்ற இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் அந்த டேம் போனோம். அது ஒரு அழகான ஊர், அழகான டேம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோடையை வந்தீங்கன்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள், டைம் இருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். நான் அந்த வியூ பாயிண்ட்டில் உங்களுக்கு அந்த டேமை நான் காட்டுறேன். ஸோ எஸ் கைஸ், இந்த தாண்டிக்குடி அப்படிங்கிற ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தாண்டிக்குடி ரூட்லேயும் வரலாம். பட் இந்த மெயின் ரூட்டில் வந்தீங்கன்னா பண்ணைக்காடு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும் கைஸ். ஸோ அந்த பண்ணைக்காடு பிரிவுலேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா பண்ணைக்காடு ஊர்லேருந்து அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா தாண்டிக்குடி. அதில் தாண்டிக்குடி ஊர் உள்ளே போகாமல் அந்த ஊருக்கு வெளியவே நம்ம லெஃப்ட் எடுத்து அந்த டெம்பிளை ரீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, அந்த டெம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நான் எல்லாமே அதை ஃபர்தர் ஆன் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட அரவணைப்புல போயிட்டு இருக்கேன். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக சூடாக காற்று வருது. ஸோ அதில் குளிர் காஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். எனக்கு ஓவர்டேக் பண்ணவே தோணலை, ஆனால் எனக்கு டைமும் இல்லை. ஸோ ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும். இப்படியே இந்த பஸ்ஸு பின்னாடியே இதமாக போயிட்டாங்களா, ஐயோ கொஞ்சம் இந்த பஸ் வரதுனால எனக்கு குளிருதுங்க, நடுங்குதுங்க. இப்போ சூப்பராக இருக்கு, குளிர் கயிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுதான் அந்த பண்ணைக்காடு பிரிவு. ஸோ இங்கே தெளிவாக போட்டிருக்கோம் பண்ணைக்காடு தாண்டிக்குடின்னு. அப்படியே இதில் ரைட்டில் அப்படியே நீங்கள் மேலே ஏறிட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், இதுலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு தான். பண்ணைக்காடுன்னு ஒரு ஊர் வரும், பண்ணைக்காடை தாண்டின உடனேயும் தாண்டிக்குடி. ஆக்சுவலி இது ஒரு குட்டி கோடை. கோடையில் என்ன கிளைமேட் இருக்குமோ அந்த கிளைமேட் அப்படியே இங்கே இருக்கும். நீங்கள் மேலே கிளைமேட்டுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் போகணும், அந்த யூஸ்வல் கோடை டிராஃபிக்கை தவிர்த்துட்டு நான் பீஸ்ஃபுல்லாக ஒரு ரூட் சூஸ் பண்ணணும், அதே டைம் கிளைமேட் நல்லா இருக்கணும், சீனிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட்டில் வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு இங்கேருந்து அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு
14 to 15 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த தாண்டிக்குடிங்கிற ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோச்சிட்டு பழனிக்கு வந்தப்போ இந்த ஊர்ல இருந்து பழனிக்கு தாண்டி குதிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ப்ரூஃபா அந்த கோவில்ல வந்து முருகனோட கால் தடம் இருக்கு. அதை வச்சு அங்க கும்பிடுறாங்க. ஸோ அந்த கோவிலோட பெரிய இம்பார்ட்டன்ஸே அதுதான். ஸோ இதுதான் guys அந்த பண்ணைக்காடுங்கிற ஊரு. ஸோ இந்த ஊரை தாண்டி கொஞ்ச தூரத்துலயே நம்ம அந்த கோயில்கிட்ட போயிடுவோம். ஸோ கோவில் கிட்ட போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் guys. அங்க நான் நிறைய விஷயம் சொல்றேன். ஏன் நான் அந்த ரோட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றேன் அப்படிங்கிறத பாருங்க. அப்பா இங்க பாருங்க guys. ஓ மை காட், எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி இங்க இவ்வளவு வெளிச்சம் தான் உள்ள வரும். அவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட் இது. இப்பயே இவ்வளவு இருட்டாயிடுச்சு. நான் கோயிலுக்கு போய் முருகனை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியவில்லை guys. இங்க பாருங்க, நீ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வெளியே நீங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு வெளிச்சமா இருக்கு வெளியே. எவ்வளவு சன்லைட் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு சன்லைட் இருக்கு. கிட்ட வந்துட்டோம், தாண்டிக்குடி கிட்ட வந்துட்டோம் கைஸ். எனக்கு சத்தியமா தெரியல நான் எப்படி இந்த ரூட்ல ரிட்டர்ன் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க லிட்டரலா பாருங்க, இங்க சன்லைட் அவ்வளவு நல்லா இருக்கு. ஆக்சுவலி சன்லைட் சூப்பரா இருக்கு, நல்ல வெளிச்சமாவே இருக்கு. சன்னு உள்ள போல. பட் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டாயிருங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. ஸோ அப்படி இருட்டாகிறப்போ நமக்கே ஒரு பதட்டம் வரும். தாண்டிக்குடி ஊர்கிட்ட வரப்போறோம் கைஸ். இந்த பாலமுருகன் டெம்பிள் போட்டு லெஃப்ட் இங்க இருக்கும். அந்த லெஃப்ட் எடுத்துட்டு ரோடெல்லாம் சூப்பரா போட்டாங்க. முன்னாடி மேடு பள்ளமா இருந்துச்சு. நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா டைரக்டா வந்துடும். நான் வைசர் ஓப்பன் பண்ணிட்டு பேசுறேன், அதனால மேபி வாய்ஸ் இப்போ இருக்கலாம். ஏன்னா என்னால மூச்சு விட முடியல. நான் இப்போ ஒரு ஊருக்கார்ட்ட பேசினேங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்றேன். இங்க கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னன்னு. ஸோ எஸ் கைஸ், ஒரு யானை கூட்டம் வந்திருக்காங்க. ஒரு யானை கூட்டம் வந்திருக்கு. ஸோ வந்து நீங்க பார்த்து போங்க. ரொம்ப அந்த பக்கம், அதாவது அது இறங்கி காட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காட்டுக்குள்ள போயிடுச்சு, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு அவர் சொன்னாரு. பட் இருந்தாலும் நீங்க சேஃபா போங்க. நான் இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போறேன்னுலாம் சொல்லலை. மேபி இந்த பக்கம் கூட இந்த சாணியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து கவுடங்க பார்த்தாலும் மாட்டு சாணியை பார்த்தாலும் எனக்கு யானை சாணி மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன் இப்போ. எஸ் கைஸ், இந்த இடம் தான் நான் சொன்னேன். இந்த இடம் சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் இருக்கு, நான் காட்டுறேன். இது வந்து இந்த இடம் வந்து ஆர்கியாலஜிக்கலி ஒரு இம்பார்ட்டன்டான இடம் கூட. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குடியிருந்த ஆதி மனிதர்களின் குடியிருப்பு. இங்கே ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இது வந்து இது அங்க எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய இருக்கும். அங்கங்க அவங்க அழகா கட்டி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஆள் படுக்கிற, என்னது பாறையா? ஐயோ என்னங்க, எனக்கு இவ்வளவு பயமா இருக்கு, ஏன்னு தெரியல. ஸோ இந்த பாறையை பார்த்து ஏதோ நிக்குதுன்னு பயந்துட்டேன். ஸோ இங்கே ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது ஒன்று இருக்கு. இந்த மாதிரிலாம் அழகா இருக்கும். இந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். பயத்துல என்னென்னமோ பேசுறேன் நீங்க. அப்பா, ஒரு வண்டியை பார்த்துட்டேன் கைஸ். தெம்பு வந்துருச்சு கைஸ். டக்குன்னு பூஜையை முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம கோடையை நோக்கி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போயிடாதீங்க, இந்த ரைட் எடுக்கணும். இந்த சிமெண்ட் ரோட்ல இந்த ரைட் எடுங்க. ரைட் எடுத்து அப்படியே வந்தீங்கன்னா எங்க ஒரு சின்ன ரைட் எடுங்க. அவ்வளவுதான் கைஸ்.
கேஸ் நம்ம திருப்பி கிளம்பியாச்சு. பேக் டு த டென்ஷன் மோட். என்ன நிக்கிறாங்க? சும்மா நிக்கிறாங்களா? சும்மா நிக்கிறாங்களா? எட்டி பார்த்துட்டு நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கைஸ். இது ஆக்ஷன் மேடம். ஆஹா, என்ன அழகு பாத்தீங்களா? ஸோ இந்த கொடைக்கானலை வந்து நான் 2 வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கைஸ். ஸோ இந்த தாண்டிக்குடி வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸோ கைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஏன் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த ரோட்டில் யாருமே இல்லை நான் சொன்ன மாதிரி. ஃபிளாஷ்பேக். எனக்கு இப்போ மைண்டில் என்னன்னா கைஸ், ஒரே ஒரு விஷயம்தான். ஆல்ரெடி மணி 4:30 ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ரூட்டில் தாண்டிக்குடி ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். நான் கோவில் போயிட்டா நான் இருட்டுறதுக்குள்ளே வந்தாகணும். எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன் நான். யாரும் இன்னும் பார்க்கல. ஊர்கிட்ட கூட கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஊரை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இப்போ யாருமே இல்லை. அதனால தான் இந்த இவ்வளோ பதட்டம். ஆனால் பட் டைமிங்க்கு நம்ம போயிடுவோம். 6க்குலாம் நம்ம அந்த பண்ணைக்காடுங்கிற ஊருக்கிட்ட போயிட்டா பிரச்சனை இல்லை. அங்கேருந்து கொடைக்கானல் பிரிவு கிட்ட தான். ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் இந்த ஃபாரஸ்ட் வந்து டென்ஸான ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ லைட்டு இன்னுமே நான் இன்னும் உள்ளே போகல. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்க. போக போக அது டென்சர் ஆகிட்டே தான் போகும். அழகாக தான் இருக்குது. ரசிச்சுட்டே தான் நான் வர்றேன். பட் இருந்தாலும் ஒரு ஓரமாக சின்னதாக ஒரு பதட்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன். கேமராவில் சார்ஜ் வேறு இல்லை. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கேமராவில் சார்ஜ் இல்லை. நான் அதை ஆக்சுவலி நோட் பண்ணலை. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கைஸ். நான் முடிஞ்சால் அந்த வியூ பாயிண்ட்டை நான் காட்டுறேன். கண்டிப்பாக காட்டுறேன். இங்கேருந்து ஒரு டேம் தெரியும். ஆக்சுவலி அது மஞ்சளாறு டேம் இல்லை. எனக்கு கரெக்டாக அந்த டேம் பேர் தெரில. நான் எடிட் பண்ணும்போது நான் ரெஃபர் பண்ணி அந்த டேமோட பேரை நான் வீடியோ கீழேயே நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் கண்டிப்பாக நிறுத்தி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் சன்லைட் இருக்கும் போதே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதுலேருந்து இந்த டிரான்சிஷன் பாருங்களேன். இந்த மேடு ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக அந்த ரோடு மாறும் மட்டும் பாருங்க. நான் அந்த வியூ பாயிண்டில் நிப்பாட்டி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் சன்லைட் இருக்கு. நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டே போவாங்க. இங்கே பாருங்க கைஸ். அதோ தெரியுது பாருங்க ஒரு டேம். நான் அந்த டேம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. நான் வீடியோ கீழே கொடுக்குறேன். சரி ஓகே கைஸ், நம்ம ரோட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கேமரா மட்டும் ஆஃப் ஆகிடக்கூடாது. கைஸ் ஃபைனலி